386வது குறட்பா. காட்சிக்களியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல். காட்சிக்களியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளியன் அப்படின்னா அந்த தலைவனானவன் காட்சிக்கு எளிமையாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு சாதாரண ஆளாக இருக்கணும். அப்போதான் மக்கள்கிட்ட போய் இடிச்சு முடியும், நெருங்கி பழக முடியும். அவன் பாட வீராவசமாக அப்படி இருந்தாலும் வச்சுக்கிறீங்களே, மக்களுக்கு பயம் உண்டாயிடும். எப்படி இருக்கணும்? ஒரு தலைவனானவன் காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். மன்னன் காண்பதற்கு எளியவன். காட்சிக்கு எளியவன் மன்னன் காண்பதற்கு எளியவனாக இருக்க வேண்டும். கடுஞ்சொல்லன் அல்லனேல். கடுமையான சொற்களை பயன்படுத்தக்கூடாது, கடுமையான சொற்களை கூறாதவனாக இருக்க வேண்டும். கடுஞ்சொல்லன் அல்லனேல். அல்லனேல்னா அல்லாமல் இருந்தால் மன்னன் காண்பதற்கு எளியவனாகவும் கடுமையான சொற்களை கூறாதவனாகவும் இருந்தால் மீக்கூறும் மன்னன் நிலம். அந்த நாட்டை உலகத்தில் இருப்போர் உயர்வாக கருதி மகிழ்வர். உயர்வாக கருதி மகிழ்வர். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப காட்சிக்கு எளியவன்னா மன்னன் காண்பதற்கு பார்ப்பதற்கு எளிமையாக இருக்க வேண்டும். அடுத்து கடுமையான சொற்களை கூறக்கூடாது. யாராவது தப்பு பண்ணிட்டா அதை அன்போட அரவணைச்சு எரிச்சணும். நல்ல சொற்களை கூறுபவனாக இருக்க வேண்டும். மன்னன் காண்பதற்கு எளியவனாக கடுமையான சொற்களை கூறாதவனாக இருப்பானே ஆனால் அந்த மன்னனுடைய நாட்டை உலகத்தில் இருப்போர் உயர்வாக கருதி மகிழ்வர். சரிங்களா? அப்ப காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். மீக்கூறும் மன்னன் நிலம்னா இந்த உலகமே போற்றக்கூடிய பாராட்டக்கூடிய வகையில அவருடைய நிலமானது காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்து 387வது குறட்பா. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொலால் தான் கண் அனைத்தும் உலகு. இன்சொலால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொலால் தான் கண் அனைத்தும் உலகு. அதாவது இன்சொலால்னா இனிய சொல்லால் ஈத்தளிக்க தகுதி வாய்ந்தவர்களுக்கு பொருள் கொடுத்து, தகுதி வாய்ந்தவர்களுக்கு பொருள் கொடுத்து, வல்லாருக்கு அப்படின்னா காக்க வல்ல, வல்லமை உடைய, காக்க வல்ல, இனிய சொல்லால் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பொருள் கொடுத்து காக்க வல்ல மன்னனுக்கு இந்த உலகம் என்ன செய்யுமா? தான் கருதியவாறு அந்த புகழோட அமையும். இந்த உலகம் தான் கருதியவாறு அந்த புகழோட அமையும். அரசனானவன் எப்படி புகழோடு இருக்கிறானோ அந்த புகழுக்கு ஏற்றவாறு என்ன செய்யும்? இந்த உலகமே தன்னை தகவ வைத்துக் கொள்ளும். சரிங்களா? அப்ப அந்த புகழோடு வாழும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப இன்சொலால் ஈத்தளிக்க வல்லாருக்கு தன் சொல்லால் தான் கண்டு அனைத்தையும் உலகுனா இனிய சொல்லால் தகுதி வாய்ந்தவர்களுக்கு பொருள் கொடுத்து காத்து விட்டான் என்றால் இந்த உலகமானது தான் கருதியவாறு அந்த புகழோடே இருந்து மகிழும் அப்படிங்கிறார். சரிங்களா?